எவ்ரிதிங் லேர்னிங் டுடே யூடியூப் சேனலை பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஷாப்போட 5th கிளாஸ் பார்க்க போகிறோம். இந்த 5th கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஷாப்பில் ஒரு ஃபோட்டோவோட பேக்ரவுண்ட் எப்படி மாற்றுறது, எப்படி ஒரு ஃபோட்டோவை ஈஸியாக கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஒரு பேசிக் கிளாஸ். நம்ம ஃபோட்டோ பல முறையில் கட் பண்ணிக்கலாம். இங்கே மேக்னெட் டூல் இருக்குது, அதை வச்சு கட் பண்ணிக்கலாம். லேசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். அது மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது. இதை வச்சு கட் பண்ணுறது கொஞ்சம் அட்வான்ஸாக போகும்போது நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு சிம்பிளாக ஈஸியாக எந்த ஒரு பிசிறு இல்லாமல் கட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பென் டூல் இருக்குது. இதை வச்சு நம்ம ஈஸியாக கட் பண்ணலாம். இதை வச்சு எப்படி நம்ம கட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போது நீங்கள் ஒரு பிகினராக இருக்கிற பட்சத்தில் பென் டூலை யூஸ் பண்ணி கட் பண்ணி பாருங்கள். அப்படி கட் பண்ணி பழகினா நம்மளுக்கு எந்த ஒரு டூலையும் யூஸ் பண்ணி ஈஸியாக கட் பண்ண முடியும். இப்போ பென் டூல் வச்சு உங்களுக்கு ரெண்டு கிளாஸ் எடுக்கலான்ட்டு இருக்கேன். இந்த கிளாஸில் பேசிக்காக சொல்லிவிட்டு அடுத்த கிளாஸில் ஒரு அட்வான்ஸாக எப்படி கட் பண்ண சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் பென் டூலை செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணணும். சென்டரில் டபுள் கிளிக் பண்ணாலே நம்மளுக்கு ஓப்பன் பாக்ஸ் வந்துடும். இல்லாட்டி ஃபைலில் போய் நம்ம ஓப்பன் கொடுத்துக்கலாம். இதோட ஷார்ட்கட் கீ Ctrl+O. ஷார்ட்கட் கீலாம் நிறையா பழகிக்கிங்க. இப்போ ஒரு இமேஜ் வந்துருச்சு. இப்போ இந்த இமேஜை தான் நம்ம கட் பண்ண போகிறோம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை இந்த மேலே அந்த பாரை கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் கொடுத்துருங்க. எந்த ஒரு இமேஜுமே நம்ம டூப்ளிகேட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அது ஒரு பேசிக் கிளாஸில் முன்னாடியே சொல்லியிருந்திருக்கேன். இப்போ நம்ம ஒரிஜினல் இமேஜை க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அந்த டூப்ளிகேட் இமேஜை எடுத்து நான் சென்டராக வச்சுக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எந்த ஒரு ஃபோட்டோவும் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஃபோட்டோவை லேயர் பேஸ்டாக நம்ம மாற்றணும். அது எப்படி மாற்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மேலே பாருங்கள். இப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு லேயர் பாக்ஸ் வரணும், டயலாக் பாக்ஸ். இந்த இடத்துல விண்டோஸில் போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா இங்கே தனியாக லேயர்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த லேயர் பாக்ஸ் இங்கே வந்துச்சு பார்த்தீங்களா. இது பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் இருக்குது. அது இமேஜ் நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கோம். இதை நம்ம லேயர் ஃபார்முக்கு மாற்றலை. இப்போ இதில் நம்ம லேயர் ஃபார்முக்கு மாற்றினா இங்கே இந்த லாக் போயிடும். லாக் இருந்துச்சுன்னா நம்ம எந்த ஒரு எடிட்டிங் பண்ண முடியாது. இதை இப்போ நம்ம லேயர் ஃபார்முக்கு மாற்றுறதுக்கு இங்கே மேலே உள்ள மெனு பாரில் போயிட்டு லேயரை கிளிக் பண்ணிவிட்டு அதில் நியூன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே லேயர் ஃப்ரம் பேக்ரவுண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. இதில் நியூ லேயர் க்ரியேட் ஆகிரும். இதுக்கு நேம் லேயர் 0 வைக்கவான்னு கேட்கும். நம்ம அப்படியே ஓகே கொடுத்துக்கலாம். நம்ம பேரை மாற்றினாலும் பேரை மாற்றிக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம அப்படியே ஓகே கொடுத்தோம்னா லேயர் 0 இங்கே செட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லாக் சிம்பிள் இருக்காது. நம்ம இதை எப்படி வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இதை கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பென் டூல் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ண உடனே அடுத்த விஷயம் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்கள், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்துடும். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் பாரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டில் உள்ள அந்த பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேஃப் வைஸாக செலக்ட் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு இதை சின்னதை வச்சு கட் பண்ணி காமிக்கிறேன். இதை ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நான் சும்மா 2 டாட் வைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதோட சேஃப் வைஸ் செலக்ட் ஆகிறதுனால ஒரு பாக்ஸ் மாதிரி கிரியேட் ஆகிடுச்சு. இப்படி கட் பண்ண உங்களுக்கு வேலைக்கே ஆகாது. இப்போ நான் அன்டூ பண்ணிக்கிறேன். Ctrl+Alt+ அன்டூ பண்ணுறதுக்கு இப்போ பண்ணிட்டேன். இதே ஒர்க்கை நீங்கள் ரீடூ பண்ணுறதுக்கு Ctrl+Shift+ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரீடூ ஆகும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரிட்டன் ஆகும். இதே மாதிரி நம்ம அன்டூ ரீடூ நம்ம மாற்றி மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ அதை ஃபுல்லாக அன்டூ பண்ணிக்கிறேன். இப்போது இந்த இடத்துல பாருங்கள், இப்போ நம்ம சேஃப் வைஸ் செலக்ட் பண்ணனால ஒரு பாக்ஸ் மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம பேத் வைஸ் செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணி கட் பண்ணோம்னா நம்ம மார்க் பண்ணுறது மட்டுமே நம்மளுக்கு கட் ஆகும். இப்போ நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது நல்லா ஜூம் பண்ணிக்கணும். Ctrl+ ஷார்ட்கட் கீ ஜூம் பண்ணுறதுக்கு. இது குறைஞ்சது 100 வைக்கணும். நம்ம 200 வச்சா இன்னும் கொஞ்சம் ஷார்ப்னஸாக கொஞ்சம் பெட்டராக நம்ம கட் பண்ண முடியும். இப்போது இது ஜஸ்ட் நம்ம மவுஸில் ரைட் கிளிக் பண்ணி லெஃப்ட் கிளிக் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டாட்டா கொடுக்கும். நம்ம அந்த பேத் வைஸாக கரெக்டாக நம்ம கட் பண்ணுற ஆப்ஜெக்ட்டுக்கு அப்படியே ஒரு புள்ளியாக வச்சுட்டு போக வேண்டியதான். இப்படியே ஃபுல்லாக ஒரு டாட்டா வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இதில் வச்சு கொஞ்சம் இந்த டாட்ஸை தள்ளி வச்சு புள்ளி வச்சிட்டோம்னா இதை ஃபுல்லாக நம்ம ரீடூ பண்ணி எடுத்துக்கலாம். பிரச்சனை இல்லை. ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் ஃபோட்டோஷாப். எல்லாருமே ஈஸியாக கற்றுக்கலாம். இப்போ நம்ம பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அந்த கர்சரோட சிம்பிள் மாறும். அப்படியே நம்ம லெஃப்ட் கிளிக்கே பண்ணி அதை கீழே இறக்கலாம். கண்டினியூ அப்படியே டாட் வச்சுட்டே போயிட்டே இருக்கலாம். ஷார்ட்கட் கீ நிறைய கற்று வச்சுக்கோங்க. அது நம்ம ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணுறது டைமை ரொம்ப குறைக்கும். இப்போ பேசிக் டூல் முன்னால் உங்களுக்கு ஹேர்லாம் அந்தளவுக்கு சில பேர் முடியெல்லாம் பறக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபியூச்சர் வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக போடுறேன். இப்போ நீங்கள் நான் பேசிக்காக கட் பண்ணுறதுனால அது பென் டூல் வச்சு பண்ணுறீங்க. இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஹேர் அலைன்மெண்ட்லாம் அந்தளவுக்கு பார்க்க முடியாது. ஆனால் அவுட்புட் பார்த்தா நல்லாயிருக்கும். இப்போ நான் தப்பு பண்ணல. இந்த இடத்துல நான் ரீடூ பண்ணிக்கிறேன். சரி, அன்டூ பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் பண்ணுறது Ctrl+Z கொடுத்தா போதும். 2-3 வந்துச்சுன்னா Ctrl+Alt+ கொடுத்தா தான் அப்படியே ஒரு ஸ்டெப்பாக பேக்காக போகும். இந்த லேயர் பாக்ஸை தள்ளி வச்சுட்டு இந்த இடத்துல கட் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோஷாப் பொறுத்தவரை எல்லாமே போர்ட்டபிள் தான். நம்ம எப்படி மூவ் பண்ணிக்கலாம். இப்போது கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்துட்டு பண்ணிட்டேன்.
ஜூம் அவுட் பண்ணியிருக்கேன். இதுக்கடுத்து நீங்கள் எங்கிட்ட வேணாலும் மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா அது இமேஜோட அவுட்டர் சைடு போயிடுச்சுல, நம்ம கிளிக் பண்ணாலும் அது கரெக்டாக அந்த பாக்ஸுக்கு வந்துடும். இப்போ எல்லா பேத்துமே முடிச்சதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நார்மல் லைனிங் தான் இருக்கும். இதை நீங்கள் வந்து கண்ட்ரோலில் இன்ட்ரு கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த பேத்வே ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ தான் நம்ம அந்த இமேஜை மூவ் பண்ண முடியும். கண்ட்ரோல் இன்டர். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பேத்வே ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த இமேஜை பக்காவாக கட் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபெதர் ஆப்ஷன்ஸை பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ ஃபெதர்ஸுக்கு வந்து தனியாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். இப்போ வந்து இதுக்காண்டி உங்களுக்கு பேசிக் கட்டிங்காக அந்த ஃபெதர்ஸ் உள்ள கொண்டு வரேன். இப்போ நம்ம ஃபெதர்ஸ் எது கொடுக்குறோம்னு பார்த்தீங்கன்னா அதோட ஷார்ப்னஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போது ஃபெதர்ஸோட ஷார்ப்னஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ட் கண்ட்ரோல் டி கொடுத்தா நம்ம ஃபெதர்ஸ் வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃபெதர் சைடிஸ் வந்து 1லேருந்து 1.5 வரைக்கும் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ அவுட்டர் லேயர்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இது பிசுறு இல்லாமல் அப்படி கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அதுதான் ஃபெதர்ஸ் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ இது நம்ம ஃபெதர் கொடுத்தாச்சு. இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணதுக்கு மட்டும் தனியாக ஒரு லேயர் கொடுக்க போகிறோம். அதுக்கு ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஜே, இல்லாட்டி நம்ம லேயர்ஸில் போய்ட்டு நம்ம நியூ லேயர் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணது மட்டும் தனியாக பிரிஞ்சு ஒரு லேயராக ஃபார்ம் ஆகி வந்துருச்சு. இப்போ இங்கே ஐ பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம பேக்ரவுண்டில் கட் பண்ணது போயிடும். நம்ம கட் பண்ணி எடுத்த இமேஜ் மட்டும் ஃபெதர்ஸோடு உள்ளது நிற்கும். இதுதான் வந்து நம்ம தனியாக ஒரு லேயராக நம்ம போடணும். ஃபோட்டோஷாப் பேஸ்டு பை லேயர் இந்த மாதிரி பண்ணால் தான் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம எந்த ஒரு மூமெண்ட்டையும் நம்ம ஈஸியாக பார்த்துக்க முடியும். இப்போ அடுத்து நான் ஒரு கிரேடியன்ட் எடுக்கிறேன். இதில் ஏதாச்சும் ஒரு கலர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். எனி கலர், இந்த கலர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு லைன் மட்டும் இந்த இடத்துல ட்ராக் பண்ணி விட்டிங்கன்னா அதோட பேக்ரவுண்டு பாருங்கள் இந்த மாதிரி மாறிக்கும். இதே மாதிரி நம்ம எந்த ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணி நம்ம பேக்ரவுண்டை மாற்றிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக இழுத்து விட்டால் ஒரு கலர் இருக்கும். அதை டெப்த்தாக இழுத்து விடும்போது அதோட கலர் ரேடியஸ் ரொம்ப அதிகமாக மாதிரி இந்த மாதிரி வரும். இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸான உங்களுக்கு விஷயங்கள் நான் சொல்லித்தரேன். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதே மாதிரி எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.